ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியான தேவனுடைய வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை மையமாக கொண்டு தேவனுடைய வார்த்தையை நான் சொல்ல வாஞ்சிக்கிறேன். இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவஜனமே, நம்முடைய வாழ்க்கையில அநேக சத்தியத்தை நாம கேட்கிறோம். நம்முடைய குற்றங்களை குறித்து, நம்முடைய பாவங்களை குறித்து, நம்முடைய மீறுதல்களை குறித்து சொல்லும்போது நம்ம அந்த பிரசங்கத்தை கேட்டவுடனே, ஆண்டவரே என்னை மன்னியும், நான் இனி உமக்கு பிரியமாய் நான் வாழ்வேன், உம்முடைய பிள்ளையா நான் இருப்பேன், உமக்கு கீழ்ப்படிந்து நடப்பேன், உம்மை நான் நம்புவேன், உம்மிடத்தில் அன்பு கூறுவேன் என்று சொல்லி பல காரியங்களை நம்ம அந்த என்ன காரியம் நம்மோடு பேசுகிறதோ அந்த காரியத்தை உணர்ந்து அறிக்கை செய்கிறோம். ஆனால் உண்மையாக நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்ப்போம் என்று சொன்னால், நம் உண்மையாகவே அந்த வார்த்தை கீழ்ப்படிந்து நம்ம ஒப்பு கொடுத்திருக்கிறோமா? அப்படி நாம் ஒப்பு கொடுத்திருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில மறுபடியும் பழைய பாவ காரியங்களையோ பழைய அருவருப்பான செயல்களையோ நம்ம செய்ய மாட்டோம். ஆனால் அதை மறுபடியும் நம்ம திரும்ப செய்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் உண்மையாய் ஒப்பு கொடுக்கவில்லை என்று சொல்லக்கூடிய காரியம்தான் அதன் அர்த்தம். வேதத்துல கர்த்தருடைய சீஷனாகிய பேதுரு இயேசு கிறிஸ்துவனிடத்துல சொல்லக்கூடிய காரியம், ஆண்டவரே நான் உம்மோடு கூட மரிக்க தயாராக இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய காரியத்தை சொல்லுகிறார். ஆனால் அதே பேதுரு கர்த்தரை 3 முறை மறுதலிக்கக்கூடிய காரியத்தை குறித்து வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் அதே பேதுருவை பார்த்து இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு கேட்கக்கூடிய காரியம், பேதுருவே என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்று சொல்லி கர்த்தர் கேட்டார். அதே அன்புள்ள தேவன் இன்றைக்கு நம்மை பார்த்து கேட்கிறார், என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்று சொல்லி தேவன் கேட்கிறார். உண்மையாய் கர்த்தரை நாம் நேசிக்க நாம் ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னால் உண்மையாய் மறுபடியும் பழைய பாழான காரியங்களை நாம் செய்ய மாட்டோம். இந்த வேளையில நாம் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். உண்மையான ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, உண்மையாய் உம்மிடத்துல கிட்டி சேர ஒப்பு கொடுக்கிறேன், உண்மையாய் நான் மனம் திரும்புகிறேன் ஆண்டவரே என்று சொல்லி நாம் ஒப்பு கொடுப்போம். தேவன் நிச்சயமாய் மகிமையான காரியங்களை நமக்கு செய்ய, பேதுருடைய வாழ்க்கையில மகிமையான காரியங்களை செய்தவர் நமக்கும் செய்ய உண்மையுள்ளவராய் இருக்கிறார். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் நீர் எங்களோடு பேசின உடைய வார்த்தைகளுக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நாங்கள் கர்த்தாவே முழு மனதோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்துமாவோடும் உம்மிடத்தில் கர்த்தா அன்பு கூறவும் அப்பா, உம்மிடத்தில் நெருங்கி ஜீவிக்கவும் உம்மை கனம் பண்ணவும் அப்பா கர்த்தாவே எங்கள் இருதயத்தில் முழுமையாய் உமக்கு இடம் கொடுத்து வாழவும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி இந்த வேளையில் ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் அப்பா நீர் அவருடைய வாழ்க்கையில மகிமையான காரியங்களை செய்து மகிழ்ச்சியாக்கும். உம்மை விட்டு தூரமாய் வாழ்ந்த நாட்கள் அப்பா, இருதயமோ எனக்கு தூரமாய் இருக்கிறது என்று சொல்லி அப்பா நீ துக்கப்படக்கூடிய வாழ்ந்த வாழ்க்கை எல்லாவற்றையும் நீர் மன்னித்து கிருபை பாராட்டியர்களும் ஆசீர்வதித்து அதிசயங்களை காணப்பண்ணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.